வணக்கம் டியர் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் KohsaAuto சேனல். நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஜாவாவில் வந்து வெர்ஷன் 2.1 அப்படின்னு வந்து அவங்க வந்து லேட்டஸ்ட் அவங்க பைக்கை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பைக்கை வந்து டிரைவிங்க்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஒரு வாக்கரவுண்ட் மாரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சேஞ்சஸாக பெருசாக அவங்க எதுவும் பண்ணல. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக் டோர் தீமில் கொடுத்துருக்காங்க. அதாவது சைலன்சர், பைப்பு, இன்ஜின் ஆகட்டும். ஸோ மற்றபடி இந்த அலாய்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பிளாக் டோர் தீமில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மிரர் பார்த்தீங்கன்னா இந்த பார் அண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஏகப்பட்ட ஆக்சரிஸ் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. அந்த பேஸ் பிளேட்டு, அப்புறம் அந்த ஹெட் லேம்புக்குள்ளே ஒரு கிரில்லு, அப்புறம் சின்ன விண்ட்ஷீல்டு, இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சரிஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் சேஞ்சஸ். உங்களுக்கு ஜாவா அந்த இதில் லைனப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ஸ்டாண்டர்ட் பைக் ஒன்று இருக்குது. அப்புறம் ஜாவா 42, அப்புறம் BS6 வந்துச்சு. இப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் 2.1, அதாவது 2.0 வந்து BS6, 2.1 வந்து இந்த அப்டேட் வெர்ஷனும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே இந்த பைக் இப்படி தான் பைக் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து பழைய அந்த கிளாசிக் ஸ்டாண்டர்ட் ஜாவாலாம் இன்னும் வாங்கிக்கலாம். அந்த ஸ்போக் வீலுக்குள்ளது வாங்கிக்கலாம். இது ஒரு டாப் அண்ட் மாதிரி, அதாவது அந்த இது ஸ்டில் நீங்கள் அதில் அவைலபிள். அண்ட் இது இந்த வெர்ஷன் 2.1 வந்து ஒரு டாப் அண்ட் மாதிரி நீங்கள் வந்து இந்த அலாய் வீல்ஸ் எல்லாம் வச்சு வாங்கினா கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஜாவா இன்ஜின் பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து 300cc லிக்விட் கூல்டு இன்ஜின். அண்ட் இது வந்து சிங்கிள் சிலிண்டர். அண்ட் இது மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 27.3 ஹார்ஸ் பவர். ஸோ பழைய இதுக்கும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. 0.8 அந்த மாதிரி தான் கூடியிருக்கு. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 27.0 நியூட்டன் ஆஃப் டார்க்கு. அண்ட் இது கியர் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு மேனுவல் கியர். அண்ட் இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் BS6 எமிஷன் நாம்ஸில் வருது. அண்ட் சேஃப்டி வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் வருது வித் டுவல் சேனல் ABS. அது பழைய மாடலில் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பின்னாடி ட்ரம் அப்படி ஒரு வேரியன்ட் இருக்குது, சிங்கிள் சேனல் ABS. இதில் இந்த 2.1 வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து டியூவல் டிஸ்க் அண்டு டியூவல் சேனல் ABS தான் வருது. உங்களுக்கு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலாக பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு பார்த்தோன்னா ஐடென்டிக்கலாக தெரியும். ஒன்று வந்து இந்த பிளாக் டோட் தீம், அண்ட் வந்து ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த கிளாசிக் லெஜெண்ட்ஸ் அண்ட் 42 ஜாவா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. டேங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அலாயில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டயர் பக்கத்துலலாம் அந்த ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க கிளாசிக் லெஜெண்ட்ஸ்னு. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலாய் கொடுத்ததில் வந்து டியூப்லெஸ் கொடுத்துருந்தா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த வண்டியில் வந்து டியூப் டயர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் MRF டயர் தான் ஸ்டாக்கில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் வீலும் அண்ட் ரியரில் வந்து 17 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரியரில் வந்து கேஸ் ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த கிளாசிக் அந்த லுக்கை வந்து உங்களுக்கு அதை ரிமைன் அப்படியே வைக்கணுங்கிறதுக்காக இவங்க லைட்ஸை வந்து என்ன பெருசாக அப்கிரேட் பண்ணல. ஸோ எல்லாமே ஹாலஜன் பல்பு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு LED லைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன கொஞ்சம் உங்கள் லேகில் தான் இருக்காங்க. அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாலஜன் பல்பு, அந்த ரவுண்ட் அந்த LED அந்த டைப்பே வரல. ஸோ நார்மலாக ப்ரொஜெக்ட் இல்லாமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈவன் DRLs கூட கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்துருந்தா கூட ஒரு இப்போ உள்ள சேஃப்டி நாம்ஸ் படி கொஞ்சம் மற்ற பைக்ஸுக்கு கொஞ்சம் காம்படிஷன் கொண்டு வந்துருக்கலாம். அது இன்னும் அவங்க வந்து ஒரு லேகில் தான் இருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 லிட்டர்ஸ். அண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக கிளைம் வந்து 35 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோரார்லஸ் உங்களுக்கு ஒரு டேங்க் ரேஞ்ச் பார்த்தா கூட ஒரு 450 to 500 கிலோமீட்டர் கிடைக்கிது. ஒரு நல்ல ரேஞ்ச் தான். ஒரு நல்ல இந்த செக்மெண்ட் பைக்குக்கு இது ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தான். அண்ட் இதோட சுவிட்ச் கியர்ஸ் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. ரொம்ப ப்ரீமியம்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ட்ரிப் மீட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ட்ரிப் மீட்டர் இதில் கூட வந்துடும். ஸோ இது பழைய இதிலலாம் ரொம்ப கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரிப் மீட்டர் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேக் லிவர் அண்டு கிளச் லிவர் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சு அந்த ஷேப்பில் வரும். அண்ட் உங்கள் கை விரல் அதாவது நார்மலாக எல்லா பைக்லையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து அந்த வளைஞ்சு வரனால உங்களுக்கு அந்த விரல் ஒரு 4 விரல் மட்டும் அதில் அந்த ஒரு கிரிப்பு நல்லா அழகாக கிடைக்கும். அண்ட் ஒரு கிளச் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு நார்மலாக சாஃப்டாக, ரொம்ப ஹார்டான கிளச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்ல ஈஸி யூஸபிள் அந்த மாதிரி தான் இருக்குது.
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு பெருசாக எதுவும் சேஞ்ச் கொண்டு வரல. ஸோ அதில் வந்து இந்த ட்ரிப் மீட்டர் மட்டும் தான் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் அனலாக் சின்னதாக டிஜிட்டலில் கொடுத்த இது மட்டும் தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புது இந்த வெர்ஷன் 2.1 3 கலர்ஸில் வருது. ஆல்ஸ்டார் பிளாக் அண்ட் ஆரியன் ரெட்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒயிட்டை வந்து சைரஸ் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க 3 கலர். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்-ஷோரூம் வந்து 1.83 lakhsல வந்து வருது. ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு 2 lakhs 2.10 2 lakhs 10,000 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. அது வந்து ஷோரூமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய ஆக்சரிஸ் கொண்டு வந்துருக்கு இதில். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஆண்ட்ராய்டு வந்து வேரி ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இந்த ஜாவா பைக் கூடிய சீக்கிரத்தில் ட்ரைவ் பண்ணி ஓட்டுற மாரி ரிவ்யூவிலையும் சந்திப்போம். தேங்க்யூ.